இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Taste Daily. Taste the Daily. சினிஉலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. கமருதீனை பார்வதி லவ் பண்றாங்களா? விக்கல் சுக்ரம் ஏன் அழுதாரு? கானா வினோத் ஏன் எஃப்ஜே மேல காண்டானாரு? முக்கியமா அரோரா ஏன் துஷார் கிட்ட பாத்ரூம்ல போய் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 10 எபிசோட் லெவல். வாங்க வீடியோல போலாம். பிரச்சனை பண்றதுக்குனே அர்ச்சனை பண்றவிடா அந்த பார்வதின்ற மாதிரி காலங்காத்தால எழுந்த உடனே ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க நம்ம பார்வதி. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நேற்று நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு என்ன சாரி சொல்ல சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சாரி சொல்லிட்டேன். ஆனா நீங்க சோத்துல உப்பு போட்டு வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த சோத்தை என்ன பண்ண போறீங்க, அதுக்கு யாரு சாரி சொல்ல போறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாக்கா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு கன்னியாக்கா வந்து உப்பு போட்ட சோத்துல வந்து நாங்க வடகு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அது டக்குன்னு பார்வதி என்ன பண்ணாங்க, நீங்க அது பண்ணிடுவீங்க சரி, சோத்துல உப்பு போட்டீங்க இல்லையா, அதுக்கு யாரு சாரி கேட்பா, சாரி கேளுங்க அப்படின்னு பார்வதி கேட்டாங்க. அதுக்கு உடனே கன்னியாக்கா என்ன பண்ணாங்க, அது வந்து டீம் சார்ந்து எடுக்க வேண்டியது, நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது, நான் போயிட்டு என் டீம் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு நைஸா நவுந்துட்டாங்க. கன்னியாக்கா, நான் கூட நீ சாப்பிட்டுன்னு நினைச்சேன், ஆனா ஃபயரா தான் இருக்கு. அதே மாதிரி பார்வதி, கமருதீன், துஷார் அப்புறம் அரோரா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்வதி என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு கமருதீன், இது மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து 9 பசங்க இருக்காங்க, இது மாதிரி ஒரு பையன் பேரா சொல்லு, நானும் அரோராவும் அதுக்கு மார்க் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கமருதீன் வந்து ஒரு பையன் பேரா சொல்லுவாங்க. அப்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா துஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அரோரா வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம பார்வதி வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம அரோரா என்ன பண்ணுவாங்க, கமருதீன் இஸ் லுக்கிங் குட், அப்புறம் வந்து அவங்க கூட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன ஜோக்கரா, கமருதீனா உங்களை ஜோக்கர்னு சொல்கிறாங்கண்ணா. அப்புறம் அரோரா என்ன சொல்லுவாங்க, கமருதீன் வந்து ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட பார்வதி என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஆமாம் அரோரா சொன்னதை வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன், கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா துருத்துருன்னு இருக்கான், அதாவது அவன் வந்து சரியாக ஜட்ஜ் பண்ண தெரியல, அவங்க மட்டும் சரியாக ஜட்ஜ் பண்ணி ஆனான்னா அவன் கேம் சூப்பராக ஆடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்வதி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அரோரா வந்து ஓ பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பார்வதி அக்கா, உனக்கும் காதுல் கேக்குதா, காதுல் வர வர இது பிக் பாஸா அதை கல்யாண மாலையானே தெரியல. அதே மாதிரி ஆதிரை என்ன பண்ணுவாங்க, எஃப்ஜே கிட்ட வந்து நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை, என்கிட்ட நீ பேசவே மாட்டேற, நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே எஃப்ஜே வந்து அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, அது உடனே ஆதிரி வந்து இல்லை நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேன், உன்னால வந்து நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே எஃப்ஜே என்ன சொல்லுவார்னா, ஒழுங்கா கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆதிரை நாங்களும் அதான் சொல்றோம், காதல் பண்ணாமல் ஒழுங்கா கண்டென்ட் பண்ணுங்க, கேம் ஆடி வின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாரம் சரியா இருந்தீங்க, அடுத்த வாரம் நீங்க பண்றது பூராமே தப்பாக தான் இருக்கு. இந்த கிச்சன் ரூம்ல ஒரு சின்ன ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த ஃபைட்டுக்காக கன்னியாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான உரிமைகளை நம்ம தான் கேட்கணும், வேற யாரும் கேட்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்த உடனே நான் வில்லியா மாறிட்டேன் அப்படின்னு கன்னியாக்கா சொல்லுவாங்க. கன்னியாக்கா உண்மையில நீங்க வில்லியா தாங்க மாறிட்டீங்க. இதை சொல்ற உடனே எஃப்ஜே என்ன பண்ணுவார்னா, அக்கா நம்ம அநியாயம் பண்ணலக்கா, அநியாயத்தை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. யோ நீங்க பண்றது பூராவுமே அநியாயம் தாயா, ஆனா என்ன சொல்லி புரிய வைக்க தான் ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த பொம்மை டாஸ்க் ஆடும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் ஆகும். அப்போ வந்து வினோத் என்ன பண்ணுவாரு, இது மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. அது உடனே எஃப்ஜே வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு புகை போட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்து காண்டான நம்ம வினோத் என்ன பண்ணுவாரு, புளிப்பே போ அப்படின்னு அமுச்சு விட்டுருவாரு. ஆனா சம்டைம்ஸ் எஃப்ஜே பண்றது காமெடியா இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் தான் ஆகுது. என்னடா இன்னைக்கு எந்த ஒரு சம்பவமே வரலையே, திவாகர் கண்டென்ட்டே கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்ன சம்பவம்னா, இந்த சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி, திவாகர் அப்புறம் கானா வினோத் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம திவாகர் என்ன பண்ணுவாரு, பாவம்பா வினோத் அப்படின்னு பேச வருவாரு. அதுக்கு உடனே வினோத் என்ன பண்ணுவாரு, யோ கம்னரியா சம்மா சொன்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கானா திவாகர், யோ என்னையா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், இப்படி பேசுற அப்படின்னு மாறி பேசிப்பாங்க. இதை வினோத் என்ன பண்ணுவாரு, வேணும்னே யோ என்னையா சொன்னே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னையா சொன்னே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னையா சொன்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி வெறுப்பேத்திட்டே இருப்பாரு. இதை பார்த்து திவாகர் காண்டா எழுந்துருவாரு.
உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் பார்த்தியா, நீ ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடுவில் சுபிக்ஷா வருவாங்க. அப்போ வினோத் என்ன பண்ணுவார், சுபிக்ஷாங்க வா இது வந்து என்னன்னு கேள அப்படின்னு கூப்பிட, அது ஒரே சுபிக்ஷா வந்து எதுக்குப்பா இப்போ நீங்கள் அடிச்சுப்பீங்க, நைட் ஆனால் கொஞ்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. இந்த லக்ஸரி வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கிராசரி எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டு உள்ளே வச்சுருவாங்க. இதை பார்த்து காண்டான விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுவார், ஒழுங்காக வந்து ப்ரொவிஷன்லாம் கொடுங்க, இதெல்லாம் பிச்சை எடுக்க வைக்காதீங்க, இங்கே யாருமே வந்து பிச்சை எடுத்து தின்ன முடியாது அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே என்ன ஆகும், டக்குன்னு ஒரு எமோஷன் ஆகி ஒரு மாதிரி அழுதுருவார். பாவம் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துருச்சு. இதை பார்த்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தம்பி என்னப்பா இதுக்கெல்லாம் அழுவுற, இது ஜஸ்ட் கேம் தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ ஜாலியாக கண்டென்ட் பண்ணணும்னு வந்தவனே இப்படி அழுவ வச்சிட்டீங்களா. அதே மாதிரி லக்ஸரி ஹவுஸ்மேட்டுக்கும் அரோராக்கும் சின்ன சண்டை வரும். அதுக்கு அரோரா வந்து சுபிக்ஷாவை பிளேம் பண்ண, சுபிக்ஷா வந்து அரோராவை பிளேம் பண்ண, அப்புறம் ரம்யா வந்து அரோராவை பிளேம் பண்ண, இந்த மாதிரி மாறி மாறி பிளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ சடனாக ரம்யா என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருமா பாப்பா நீ போட்டுக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பஞ்சு கேட்குதான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னாவும் அரோராவும் ரம்யாவும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி அரோரா வந்து என்கிட்ட ஒன்று பேசுகிறா, அங்கே ஒன்று பேசிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட வந்து திவாகருக்கு பார்வதிக்கு ஆதரிக்கெல்லாம் ஃப்ரீ பாஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னான், ஆனால் அங்கே போய் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி வந்து எங்கள் எல்லாருமே வந்து வேணும், நான் வந்து எல்லாரும் குடும்பமாக பார்க்குறேன் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க. அதுக்கு அரோரா என்ன பண்ணுவாங்க, சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது கேட்டால் நம்ம ரம்யா கண்ணில் இருந்து பொதன்னு தண்ணி ஊற்றின உடனே பிக் பாஸ் இது மாதிரி இங்கே இருக்க வேணாம் பிக் பாஸ், நான் இங்கேருந்து போயிடுறேன் பிக் பாஸ் அப்படின்னு அழுவாங்க. சைடில் கேமரா திருப்பும் போது அரோரா வந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. சே எப்படி தான் போய் பேசுகிறாங்கன்னு தெரில, என் மூஞ்சி முன்னாடி போய் பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்டா சான்ஸ்ன்ற மாதிரி நம்ம சபரி உள்ளே போந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. சொன்ன உடனே அழகாக்கா அப்படின்னு சிரிச்சிருவாங்க. கருப்பேன் குசும்புக்காரன் எங்கே கவுண்டர் பண்ணுவோம் கரெக்டாக போட்டு விட்டுருவான். துஷாராக்கும் அரோராக்கும் வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போவோம். அப்போ என்ன அவன் அரோரா வந்து சாரி கேட்பாங்க, அது துஷார் வந்து நீங்கள் சாரி கேட்குறீங்க அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக என்ன அவன் அரோரா என்ன பண்ணுவாங்க, வா பாத்ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் கூட துஷார் போயிடுவானோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை உஷாராக இருந்துட்டு இல்லை பாத்ரூம்லாம் வேணாம் இங்கே இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அரோரா நீ வந்ததுலேயே சரியில்லை, ஒன்று டபுள் மீனிங்காக பேசுகிற, இல்லை பாத்ரூமில் போய் பேசலாம்னு கூப்பிடுற, நீ சரியில்லை பார்த்துக்க. இந்த அரோராவும் துஷாரும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ துஷார் என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட வல்னரபிள் ஆகு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அரோராவும் வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. டக்குன்னு நம்ம அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா துஷாரோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுவாங்க. பேசாமல் நானும் பிக் பாஸ் போகலான்னு இருக்கேன் கைஸ். இன்னைக்கான எபிசோட் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் வந்து பார்வதியோட பிரச்சனைகளை ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எங்கேஜிங்காக போச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கனியக்கா குறுக்க பூந்து கொஞ்சம் சண்டை போட்டாங்க. இந்த எஃப்ஜே உள்ளே வந்து நிறைய புகை போட்டார். கானா வினோத் வந்து கொஞ்சம் காண்டாய் ஏய் புளிப்பே அப்படின்னு சொன்னார். ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது என்ன கெமி என்ன பண்ணுவாங்க, வியனா வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. பாவம் வியனா வந்து அப்படியே கொஞ்சம் அழுதுகிட்டே வருவாங்க. ஸோ கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ராஜ் அப்பப்போ கொஞ்சம் பேசுகிறாரு. அப்சரா சிஜே அகைன் ஆல் அவுட் இல்லை விட்டுருங்க. விக்கல்ஸ் விக்ரம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார். பாவம் அந்த மனுஷன் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை போய் அழுவ வச்சிட்டீங்களாடான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி திவாகர் அண்ட் வினோத் காம்போ இனிமே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு தெரில, புதுசாக ஒரு காதூல் ஜோடி வர மாதிரி இந்த பார்வதி வந்து கமருதீன் மேலே கண்ணாக இருக்காங்க. அது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க நமக்கு தெரியல. கமருதீன் வந்து எனக்கு எதுவும் பேசாமல் இருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் கொஞ்சம் ரீசெண்டாக ப்ளே பண்ணார். அரோரா அண்ட் துஷார் வந்து இவங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து எப்படி போகுதுன்றது என்னால் அசியூம் பண்ண முடியல. மற்றபடி மற்ற டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆதிரை அகைன் சொல்கிறேன், கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், காதல் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எஃப்ஜே வந்து தெளிவாக இருக்கா போல். எஃப்ஜே என்ன தான் வந்து அப்பப்போ கொஞ்சம் காதல் பண்ணாலுமே அப்பப்போ வந்து கண்டென்ட் மேலேயும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கார். நீங்கள் போய் காதலில் விழுந்துன்ற மாதிரி காதலில் விழுந்து அப்படியே சீக்கிரமாக வெளியே போயிடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் வந்து நல்லாவே போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundabakam from ₹29 lakhs onwards. Taste the Daily.